இங்க ஒரு பொண்ணு நாம எல்லாரும் வழக்கமா டெய்லி பண்ற வேலைகளை பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்து திரும்பி அடுத்த நாளும் அதே மாதிரி வழக்கமான வேலைகளை பண்ணிட்டு சிரிக்கிறதையே மறந்துட்டு ஒரு ரோபோட் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவங்க வீட்டு கபோர்ட் கண்ணாடியில ஒரு காஃபி ஷாப்புக்கு அட்வென்ச்சரஸ் காஃபி குடிக்க வரியான்னு யாரோ எழுதியிருக்காங்க. இவங்களுக்கா சரியான ஷாக்கு. நம்ம வீட்டுக்குள்ள யாருமே வர முடியாது, இதை யார் எழுதியிருப்பா, ஒருவேளை பிரம்மையோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி அந்த காஃபி ஷாப்புக்கு தான் போய் பாப்போமேனு வந்தா அவங்க பேரு போட்டு ஒரு காஃபி கப் இருக்கு. அதை எடுத்து குடிச்சிட்டு கப்ப கீழே போடலாம்னு பார்த்தா கப்புக்குள்ள எதிர்பாராத பொக்கிஷம் வேணுமான்னு எழுதிருக்கு. அதை பாக்குற இவங்களோ ஆஹா நமக்கு ஏதோ பெருசா பொக்கிஷம் கிடைக்க போகுது போலன்ட்டு உடனே அந்த காஃபி ஷாப்க்கு பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு ஓடி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தா அடுத்து எந்த க்ளூ எந்த வகையில கிடைக்கும்னு கியூரியாசிட்டியில இருக்கிற எல்லா ஃபேரிடேல் புக்கையும் எடுத்து புரட்டி போட்டு படிச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே கிடைக்கல. சரி இதெல்லாம் பிரம்ம தான் போலன்ட்டு வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தா அங்க டேபிள்ல அவங்க பேரை போட்டு ஒரு கொரியர் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு மேப், அந்த மேப்புக்குள்ள ஒரு இடத்தை ஸ்டார் போட்டு மார்க் பண்ணிருக்கு. உடனே இவங்க அன்னைக்கே அந்த இடத்தை தேடி வந்து தோண்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு குட்டி டப்பா, அந்த குட்டி டப்பாவை எடுத்து திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு போட்டோ. என்னடா போட்டோ அதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சியோட போட்டோ. ஓஹோ இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல தான் அந்த பொக்கிஷம் இருக்கும் போலன்ட்டு வேக வேகமா அந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிட்டு அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி அவங்க வச்சிருக்க போட்டோவை திருப்பி பார்த்தா ட்ரெஷர் அதாவது பொக்கிஷம்னு எழுதி இருக்கு. அந்த போட்டோவை பிடிச்சா அவங்களே அவங்க பார்த்தா அப்பதான் அவங்களுக்கு புரியவே வருது அவங்க தேடி வந்த ட்ரெஷரே அவங்க தான்ட்டு. வாழ்க்கையில சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பல பல காரணங்களை சொல்லி நாம அதை மறந்துட்டு எந்திரம் மாதிரி ஒரு புடிப்பே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதை நாம இப்போ உணராட்டியும் ஒரு 50 வயசு கழிச்சு நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா அடடா ஏதேதோ காரணங்களுக்காக சந்தோஷமா இருக்க மறந்துட்டோமே அப்படின்ட்டு 50 வயசுல யாரும் ஃபீல் பண்ற கூடாதுன்றதுக்காக இங்க இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரியே இன்னும் பல பேருக்கு அந்த சம்பவங்களா நடக்குது. வந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணு தான் பொக்கிஷம்னு உணர்ந்த மாதிரி இவங்க எல்லாருமே அவங்க தான் பொக்கிஷம்னு மனசார உணர்ந்து அன்னில இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சந்தோஷம் இல்லாத சிரிப்பை மறந்துட்டு ஒரு வாழ்க்கைய வாழ்ற ஆளா இருந்தா நீங்களும் ஒரு பொக்கிஷம்ன்றத மறந்துடாதீங்க.